மகர ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடத்தில் நடக்க போகிற அற்புதங்கள் சிறப்புகள் பார்த்துருவோம். இந்த விஸ்வாச வருடத்தில் பொதுவாக இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா ராஜா மந்திரி ரெண்டுமே சூரியனாக வருது. அப்போ சூரியனோட காரகத்துவம் உங்கள் ராசிக்கு 8ஆம் வருது. இப்படின்னு தெளிவாக பார்ப்போம். ஒரு விஷயம் ஒரு வருடம் நல்லா இருக்குன்னா அதில் ராஜா யார், மந்திரி யார், தானியாதிபதி யார், மழை வளம் எப்படி இருக்கும், நிறைய விஷயம் பார்ப்போம். ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா உங்கள் ராசிக்கு இந்த பலாபலன்கள் ரொம்ப முக்கியம். அதை பார்ப்போம். முதல்ல உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது, சொத்து சுகங்கள் உண்டு, வருமானத்தை இரட்டிப்பாக்கும் சூழ்நிலை என்ன, ஒரு மாறுதல், ஒரு ஜாப் சேஞ்சு, ஒரு இடம் மாறுதல் பற்றி நடக்க போகுது. அதை பற்றி தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், விளக்கங்கள் கொடுக்கப்படும். ரைட். ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு சொல்ல போகிற விஷயம் என்னென்னா வேலையில் முன்னேற்றம், ஆனால் ஒரு இடமாற்றம். இதுவாக ஒரு வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குதுங்க. ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்குது. ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் மாறக்கூடிய காலகட்டம். ஆல்ரெடி நல்லா போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது சார், திடீர்னு மாறிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ குரு பயிற்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஏப்ரல் 14 வரதுக்குள்ளேயே நடந்த விஷயங்கள் இந்த பல நான் சொன்னேன். ஏப்ரல் வந்த உடனேங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியா வந்துடுவாங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க வெளிநாடு போகிற வாய்ப்பு இருக்குன்னு ஒரே குடும்பத்தில் சொல்கிறாங்க. ஒரு பையன் வெளிநாட்டில் இருக்கிறவன் இந்தியாவுக்கு வந்து தொழில் தொடங்கணும்னு சொல்கிறான் சார். அப்போ அதுவும் அமைப்பு இருந்தது. இன்னொரு பையன் கொஞ்சம் கடன் இருக்குது, சொந்தத்தில் கடன் இருக்கிறனால வெளிநாடு போகிறேங்கிறான். ஆக மொத்தம் ஒரு மாறுதல் 2 பேர்த்துக்குமே அமைஞ்சிருக்கு. ஆக மொத்தம் ஒரு மாற்றம், அது ஒரு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்க போகிறது. வேலையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குங்க. பணம் கம்பெனியில் ஃபஸ்ட்டு பணம் இருக்குது. அதான் வேலை செய்யும் இடத்துல கம்பெனியில் பணம் இருக்குது. உங்கள் முதலாளி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கம்பெனியை டெவலப் பண்ண போகிறாரு. மல்டி பிரான்ச்சஸ், நிறைய பிரான்ச் உள்ள கம்பெனியில் தான் இன்வால்வ் ஆக போகிறீங்க. உங்கள் கம்பெனி பார்த்திங்கன்னா ஆமாங்க 4-5 இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாதாரண தொழிலுக்கு. இது பெரிய தொழில்னால் வெளிநாட்டில் இருக்குது, வெளியூரில் இருக்குது அப்படிங்கிறது. பேங்கிங் செக்டரில் குறிப்பாக வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பேங்கிங்கு, மெடிக்கல் செக்டரில் சூப்பராக இருக்க போகுது. சரி, அதை பற்றி தெளிவாக பேசுகிறேன். முதல்ல இந்த நேரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்டது யோகம் இருக்கா இல்லையா சார், குருபார்வை பணம் ரொம்ப நாள் இருந்தது, இப்போ இருக்கா இல்லையான்னு திருப்பி டவுட்டு இப்போ தான் சார் எடுக்க ஆரம்பிக்கிறோம். ரைட்டாக பொதுவாக உங்களுக்குன்னு இறைவனாக பார்த்த அருள் என்னென்னா அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் குரு பகவான் கடகத்துக்கு உச்சம் பெறுகிற நிலை. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல வரார். இந்த நேரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்டது ஃபிக்ஸ் ஆகும், நிச்சயமாக ஆக வாய்ப்பு உண்டு. அப்போ திருமணம் என்று தடையில்லை, உங்களுக்கு ஒரு விடையாக இறைவன் கொடுக்க வாய்ப்பு உண்டு. குரு பகவான் 6ல் இப்போ இருக்கிறனால 6ஆம் இடத்துலேருந்து 12, குறிப்பாக 2-10 பார்க்குறார். இப்போ குறிப்பாக வேலை செய்யும்போது மைண்டில் என்ன வரும்னா சார் தொழில் சைடில் தொடங்கலான் இருக்கேன், மனைவி வேலை போட்டு தொடங்குறேன், இந்த உறவினர்கள் பேரில் தொடங்கலாமா அப்படின்னு தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அது ஜாதகம் மற்ற ஒப்பீனியன் கேட்டுக்கங்க. ஏன்னா பெரிய தொகையாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய காலகட்டம் வருது. ஒரு ஜோதிடரை பார்த்து இந்த மாதிரி பண்ணலாமா ஆலோசனை பெற்றுட்டு பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ரைட். இப்போ இது முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாத நேரம். இப்போ தான் நடக்கும். இருக்கிற இன்வெஸ்ட் பண்ணலாம். கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறேன், நகையை அடகு வச்சு பண்ணுறேன்னு ஒரு பாயிண்ட் வந்து நிற்கும். அதில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், அதை பார்த்துக்கங்க. ரைட். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இடமாற்றம் இருக்குங்க. இடமாற்றம் பார்த்திங்கன்னா அடிக்கடி ட்ராவலிங் இருக்கும். ஆல்ரெடி வேலை சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, வீடு மாறுறேன், இடம் மாறுறேன், ஒரு சேஞ்சு வேணும் அப்படின்னு தோணும். அதனால் நீர்நிலை சார்ந்த இடத்துக்கு சென்று வாருங்கள், மனமாற்றம் ஏற்படும். ஒரு ஆறு, ஏரி, குளம் அடிக்கடி போங்க. இல்லை கடல் சார்ந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது மனமாற்றம் ஏற்படும். மன இறுக்கங்கள் குறையிற காலகட்டமாக வந்துடும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல பொதுவாக பார்த்திங்கன்னா கேது, 2ல் ராகு, 8ல் கேது இருக்குது. இப்போ டவுட் வந்துடும், திருமண தடைக்கு ராகு கேது துணையாக இருந்துச்சுன்னா ராகு கேது பரிகாரம் பண்ணிட்டு பண்ணும். ஜாதக ரீதியாக இருக்குது இல்லைங்கிறது வேறு. கோச்சார சந்திரனுக்கு 2ல் ராகு கேது இருப்பதால் ராகு கேது பரிகாரங்கள் தேவைப்படுகிறது. அதை கவனமாக நிறைவேற்றி தோஷத்தை கழித்து கொள்ளுங்கள். இப்போ பொதுவாகவே மகராசிக்காரங்க வீடு சம்மந்தப்பட்ட ஆல்ரெடி கட்டியிருப்பாங்க. ஒரு சிலர் பாதி கட்டி நின்றுட்டுருக்கோம். அது முடிப்பானா முடிக்கலையா, வர வேண்டிய பணம் இல்லை. இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா வண்டிக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டே ஆனால் வண்டி கிடைக்கல. இப்போ இடம், வீடு, வண்டி, வாகனங்கள் இது சம்மந்தப்பட்ட சிந்தனையாக இருக்கும். பாதி முயற்சி இருக்கும். ஒரு சிலருக்கு நடந்துருச்சு, ஒரு சிலருக்கு பாதி முயற்சி நடந்திருக்கு. அதுவும் சீக்கிரம் முடிச்சுக்கிறது பெட்டருங்க. ரொம்ப காலம் தாழ்த்திடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே தாழ்த்திட்டிங்கன்னா கிரக சூழ்நிலைகள் மாறும் பொழுது வாய்ப்புகள் தவற விட்டு போயிடும். குறிப்பாக பாதியில் நின்றும். அதனால் அது கவனம். இப்போ சீட்டு போடுற காலகட்டம். இந்த நேரத்தில் நான் பார்த்தீங்கன்னா சீட்டு போடுறேன், நகைச்சீட்டு போடுறேன் அப்படின்னு வந்து நிற்பீங்க. அப்போ இஎம்ஐ கட்டுற காலகட்டம் வேறு. நிறைய பேர் இஎம்ஐ கட்டிகிட்ருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க.
பார்ட்னர்ஷிப்பில் யோகம், பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு பொதுவாக அமையும். அதன் மூலம் யோகம் வருகிற காலகட்டம். அரசியல் அரசாங்க பதவிகள் கிடைக்கிற காலகட்டம். நிறைய பேர் அரசியல் சம்மந்தப்பட்டது அரசாங்க பதவி யோகங்கள் கிடைக்க வாய்ப்புண்டு. தொழில்துறையில் வாய்ப்புண்டு. உங்களோட லைஃப் பார்ட்னர் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அவங்களுக்கு வேலை இதெல்லாம் கிடச்சி நிறைய பாப்புலாரிட்டி ஆகும். புகழ் பெறுகிற காலகட்டம். இந்த நேரத்தில் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்வால்வ் ஆக போகிறீங்க. அதனால் புகழ் பெறுகிற காலகட்டம். இதில் சூட்சமம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வேலையாட்கள் போட்டு ஆன்லைன் சம்மந்தப்பட்டது சிசிடி சம்மந்தம் அத்தனையும் வேலையாட்களை பார்த்துக்க போகிறாங்க. ஆக இது கொஞ்சம் முக்கியமான நேரம். இந்த நேரத்தில் உடல்நிலையில் கவனம் தேவை. ஃபஸ்ட்டு கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டது, கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது கவனம். வயசானவங்க நிறைய பேர்த்துக்கு நான் சொன்னது ஹார்ட்டு சம்மந்தப்பட்டது பார்த்துக்கங்க. ஹார்ட், மூட்டு சம்மந்தப்பட்ட ரெண்டையும் கவனிச்சுக்கங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒரு வித்தியாசம் டக்குன்னு வரும். அதனால் இந்த விஷயத்தை இது கவனம் செலுத்துங்கள். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் வருகிற வாய்ப்புண்டு. இந்த வருடம் தொடங்கும் போது 8ஆம் சூரியன் பேஸ் பண்ணி தொடங்குது. அப்போ அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தில் 1க்கு 2 முறை யோசனை செய்து எடுக்கணும். கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக எடுக்க வேண்டிய காலகட்டம். பணம் வருமானு பார்த்துக்கணும். தொழில் செஞ்சுட்டேன் பணம் வருமானு தெரியல அப்படின்னு நின்றவங்க இப்போ நிறைய பேர் கேட்டாச்சேன்ட்ட. அப்போ அந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் கவனமாக செயல்படுத்திக்காங்க. ரைட். இப்போ ஒரு சில பரிகாரங்கள் கொடுத்துட்டு ராசி எண்கள் ஒரு சில இதற்கு அதை நிறைவு பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு அளிக்கப்படும். அதோட முக்கியமாக இப்போ என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக உங்களுக்கு கேது பகவானோட பரிகாரம். அப்போ கேது பகவான் ராகு கேது ஸ்தலத்துக்கு கேது பகவான் கோயிலுக்கு சென்று வருவது சிறப்பு. ரெண்டாவது பாதாள விநாயகர் பார்த்திங்கன்னா பாதாளத்தில் இருக்கணும். அது காளகஸ்தியில் உண்டு. அதை விட முக்கியமாக இல்லைன்னா பள்ளத்தில் ஆத்தங்கரை கீழே பள்ளத்தில் இருக்கிற ஒரு விநாயகரை கும்பிட்டு வருவது சிறப்பாக இருக்கும். இல்லை குகைக்குள்ளே இருக்கிற விநாயகர், இல்லை சித்தர் வழிபாடு, குகைக்குள்ளே இருக்கிற சித்தர் கோயிலுக்கு சென்று வருவது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். இது ரொம்ப முக்கியம். குரு பகவான் 6ல் இருக்கும்போது என்னன்னா நிறைய பணங்கள் கடன் வாங்க சூழ்நிலை ஏற்பட்டுரும். இல்லை வயிறு சம்மந்தம், கொலஸ்ட்ரால் சம்மந்தம். குரு பகவானுக்கு மஞ்சள் சம்மந்தப்பட்ட துணி தானங்கள், வஸ்திரத்தை தானம் கொடுத்து வழிபாடு செய்யுங்க. இந்த தொந்தரவு நடக்கும். இப்போ உங்களுக்கு ராசி எண்களாக இருப்பது 5, 6. குறிப்பாக நீங்கள் 8ஆம் நம்பரையும் பயன்படுத்திக்கலாம். யோகத்தை கொடுக்குற காலகட்டமாக வந்தாச்சு. இந்த வருடம் மிகுந்த வளர்ச்சி அடையக்கு முக்கியமான விஷயங்கள் நிறைய இது செயல்படுத்தியே ஆகணும். இதில் மாணவர்களுக்கு தான் பார்க்கணும். மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி தான் ரொம்ப முக்கியம். 4ஆம் இடம் செவ்வாய் நல்ல ஸ்தானத்தில் இருக்கார். அது எந்த கெடுதல் கிரகமும் இல்லை. அப்போ இப்போ பார்த்திங்கன்னா வெளிநாடு சென்று படிக்க, வெளியூர் சென்று படிக்க வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாம் 3ல் சனி பகவான் வரும்போது காம்படிட்டிவ் எக்ஸாம் சூப்பராக இருக்கும். ஆனால் ஸ்லோவாக இருக்கும், டைம் பத்தலைங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்துடும். அப்போ மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். அந்நிய சம்மந்தப்பட்டது போகலாம், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஸ்கீம்ஸ் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி வந்து சேர்ந்துடும். ஆக உங்களுக்கு ஒரு உதவி சம்மந்தப்பட்டு வரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த காதல் சம்மந்தப்பட்ட கேள்விகள், காதல் கைகூடுமா, காதல் நிறைவேறுமா அப்படின்னு மகர ராசிக்கு நிறைய சிந்தனைகள் வந்துட்டு இருந்தது. பொதுவாக அது மற்ற கோச்சார ரீதியாக அந்தளவுக்கு பெனிஃபிட்டை காட்டலைங்க. மற்ற கிரக அமைப்புகள் பார்க்கணும். குலதெய்வ சம்மந்தப்பட்ட கோயில்கள் உங்களை அழைக்குதுன்னு சொல்லலாம். 3ல் இருக்கிற சனி பகவான் 5ஐயும் பார்க்குது. குலதெய்வ கோயிலுக்கு சென்று வரணும். குறிப்பாக இந்த பிடிமண் எடுத்து வேறு இடத்துல வச்சு கும்பிட்டுட்ருப்பாங்க அந்த கோயிலுக்கு. ஃபஸ்ட்டு இப்போ குலதெய்வ கோயிலே பார்த்திங்கன்னா யானை இருக்கும், இல்லை குதிரை வச்ச குலதெய்வ கோயிலுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க நிச்சயமாக குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடுகள் செஞ்சுட்டு வரணும். பொங்க வச்சு சாந்திப்படுத்திக்கங்க. இது முக்கியமாக தேவை. ஆக மொத்தம் இந்த வருடம் ஒரு சில விஷயங்கள் கலவையாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்க வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. வருமான ரீதியாக பெட்டரான வருடம் என்பது மாற்றுக்கருத்தில். வேறு கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பின்னர் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.